வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இல்ல, அவர் விஜய் பிஜேபி விமர்சிக்கலாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்களும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஆனா அவர் தானே சொன்னாரு நேத்து விமர்சிக்கலான்னு சொன்னாரு. ஆனா கொள்கை ரீதியா பிஜேபியோட திட்டங்கள் அவர் எதிர்க்க அது விக்கிரவாண்டியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க. இல்ல, இப்ப எஸ்ஐஆரையோ இல்ல வக்ஃப் போர்டு விஷயமோ அவர் எதிர்க்க தானே செஞ்சாரு. எஸ்ஐஆர் வக்ஃப் போர்டு இந்த விஷயத்துக்குலாம் அவர் எதிர்க்க தானே செஞ்சாரு. என்ன வக்ஃப் போர்டுல அவர் எதிர்த்தாரு? இல்ல, அதுக்கு எதிராக கேஸ் கொடுத்தாரு. அந்த வக்ஃப் போர்டு விஷயமா இவர் கேஸ் போட்டு இவர் கொடுத்து ஒண்ணு நடக்கலாங்க. ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க தாவேகா, ஒத்துக்கிறேன். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாரு? ஏதாவது ஒரு கட்சியருக்கு புரிய வச்சாரா? இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க, எல்லாரும் என்ரோல் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? எஸ்ஐஆர் பத்தி ஒரு என்ன சொல்லியிருக்காரு? கிடையாது. ஆனா அதுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இல்லைங்க. இவருடைய பொதுச் செயலாளர்களை விட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போனா உடனே தாவேகா அதுக்கு எதிராக சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இந்த ஒப்புக்கு சப்பானி பேச்சுக்கள்லாம் மக்கள் மனதில் எடுபடாது. இப்ப நம்ம 2 பேர் விவாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். விஜய் சொல்லிட்டாரு அப்படிலாம் சொல்லலாம். அந்த சிறுபிள்ளைத்தனம்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுமான்றது நீங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு திமுக இருக்குது, ஒரு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, இல்ல அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க? ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து ஃபில்லப் ஆகி திருப்பி கொடுக்குற வேலையை செய்யறாங்க. உங்க கட்சி என்ன செஞ்சிச்சு? இந்த இடத்துல உங்க கட்சி என்ன செஞ்சிச்சு? நானெல்லாம் இந்த இதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இங்க இருந்து நான் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு பேசிட்டு நான் வர்றேன். ஒரு பத்திரிகையாளர் தான் நான். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கட்சிக்கே அமைப்பு கிடையாது, எப்படி நீங்க உங்களுக்கு உத்தரவு போட முடியாது அதை செய்யிட்டு? இவருக்கு அதெல்லாம் இல்லை. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க பிஜேபி ஒரு கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாரு. அது விக்கிரவாண்டியில சொன்னது. இவர் எதிர்க்கிறாரா இல்லையா அப்படின்றத இப்ப விஷயம். நான் வேற யாரை பத்தியும் பேச போறது இல்லை. பாச பேசுறாரு பாருங்க ஒரு தலைவர். அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. புரியுதுங்களா? களத்துல இல்லாதவன், களத்துல தொடர்பற்றவன், அவங்களெல்லாம் பத்தி நான் பேச போறது இல்லைன்றாரு. களத்துல இல்லாத கட்சி அதிமுகவை இன்னமும் டம்மி பண்ற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான். இல்ல, அதுதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா தமிழ்நாட்டினுடைய சொத்து. தமிழ்நாட்டுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரை நோக்கி அது சொல்லப்பட்ட சொல்லுது? அதிமுக நோக்கி தான். அதிமுக என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு? நான் கேட்குறேன் அப்படின்னோம்னா, ஏன் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நாங்களாம் அப்படி தேடணும் பண்ணி என்ன சொன்னேன் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா, புலனாய்வு செய்யணுமா? சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதிமுக களத்திலேயே இல்லை, பாஜக களத்துல சம்மந்தப்படாத கட்சி சொல்ல முடியுமா உன்னால? ஏன் சொல்லல? அதிமுக தமிழ்நாடு களத்துக்கு சம்மந்தம் இல்லாத கட்சியா? அப்பயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுவையில் நின்றுக்கிட்டு எந்த அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதோ அதே ஒன்றிய அரசு தான் இங்க புதுவையும் வஞ்சிக்குதுன்னு எப்படி பேசுனீங்க? அப்ப வஞ்சிக்குது இல்ல, அது தெரியுது இல்ல. அப்ப அது பேசணுமா இல்லையா அந்த மக்கள் கிட்ட? மஞ்சளை பத்தி பேசுறீங்க, மஞ்சளுக்கான ஜிஎஸ்டி போட்டது அவங்க, அதை பத்தி நீங்க பேசணுமா இல்லையா? காளிங்கராயன் கால்வாய்ன்றது காளிங்கராயன் அணைன்றீங்க. என்ன இதெல்லாம்? அப்போ ஏதாவது ஒரு அக்கறையுடைய ஒரு அரசியல் அவர் பண்ணாரு அப்படின்னோம்னா இதெல்லாம் அவர் திருத்திக்கிட்டு இருப்பாரு, சரியா வந்திருப்பாரு. இவரது அக்கறையற்ற ஒரு அரசியல். அதனால தான் சொன்னேன், விஜயனுடைய பாலிடிக்ஸ் ஒரு எஜெண்டா ட்ரிவன் அப்படின்னா ஒரே ஒரு எஜெண்டா. திமுகவுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அண்ணா எம்ஜிஆர் நான் யூஸ் பண்ணுவேன், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிறாரு. இப்படி பண்றது மூலமா அவர் அதிமுகவோட ஜெராக்ஸ் மாதிரி உருவாக்குறாரா? இது அதிமுக இல்ல, திமுக எதிர்ப்புக்கு அவர் பயன்படுத்துறாரு. அதிமுகவுக்கு மாற்றா இவர் உருவாகிறதா நினைக்கலாம். இவர் அது எப்படி உருவாக முடியும்ன்றதை நீங்க விளக்குங்க பார்ப்போம். இல்ல, இப்ப அதிமுகல இருந்து செங்கோட்டையன் போறாரு. இப்ப ஒருவேளை டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ அங்க போனா ஒரு பாதி அதிமுகவே இங்க இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் உருவாகும். இல்லைங்க, போட்டோம் அதை பத்தி ஒண்ணும் இல்ல. போட்டோம் கூட்டணியில சேரட்டும், அது வேற கதை, வரட்டும் வேற. இப்ப இவர் மீது இவர் ஏற்படுத்திய தாக்கம் மக்கள்கிட்ட இருந்தா தானே அவங்க சேர்ந்தாங்கன்னா பலன் கிடைக்கிறதுக்கு. இவர் இந்த மாதிரி பேசிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸும் டிடிவி தினகரன் சேர்றதுனால இவருக்கு பலம் பெறுவாங்களா? இல்ல, அவருக்கு இயல்பாவே ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சினிமா பாப்புலாரிட்டி சினிமால இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். சேரன்ல ஆரம்பிச்சு எல்லாருக்குமே இருக்கும் சினிமா பாப்புலாரிட்டி. ஆணு பெண்ணு எல்லாருக்குமே இருக்கும்.
எடுத்தாந்து நிறுத்தி பாருங்க. நீங்க வந்து ஐஸ்வர்யா ராயிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இங்க இருக்கிற விஜய் கூட இருக்கிற நடிச்ச நடிகைகள் வரைக்கும் எல்லாரும் எடுத்து வச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் 2 லட்சம். அப்போ மத்த பாப்புலாரிட்டி இதை கம்பேர் பண்ண முடியுமா? நேத்து ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்கும்போது சொல்லுது, எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா எல்லாருக்கும் நான் விஷம் வச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுது. ரொம்ப அக்ரெசிவான ஃபாலோயிங் இருக்குதானே, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க. இல்ல ஓட்டு போடலன்னா நான் விஷம் வச்சிருவேன், ஆனா எல்லாரும் போடுவாங்க, ஒருவேளை போடலன்னா விஷம் வச்சிருவேன் அப்படிங்கிற மோட்ல. நான் என்ன கேக்குறேன்னா, நாங்க எல்லாரும் போட போறோம், நாங்க விஜயை நோக்கி ஏற்கப்பட்டிருக்கிறோம், எங்க வீட்டுல 9 ஓட்டுன்னு சொன்னா நம்ம அதை ஒரு பொருட்டா வச்சுக்கிட்டு பேசலாம். எல்லாரும் ஓட்டு போடணும் 9 போடலன்னா நான் விஷம் வைப்பேன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இப்ப விஜயனுடைய பிரச்சனையே இங்கதான். இப்ப நேத்து அந்த ஊடகங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா, ஈரோடு அப்படின்ற மாவட்டத்துல மட்டும் 8 சட்டப்பேரவை தொகுதிகள், அங்க மட்டும் 19,50,000 பேர் ஓட்டர்ஸ், இங்க வந்தவங்க 32,000 பேர், இவ்வளவுதான். நீங்க இந்த ரசிகர், இந்த கூடுற கூட்டம், இந்த மைதானத்துல கூட்டப்படுற கூட்டம், இதெல்லாம் வந்துட்டு ஓட்டு வாக்குல பிரதிபலிக்கவே செய்யாது. ரொம்ப மினிமம் தான். இதை விட பெரிய கூட்டம் பார்த்தா கூட்டினார் விஜயகாந்த், ஆனா அவரால் வாங்க முடிஞ்சது 8% தான். புரியுதுங்களா? இவரதெல்லாம் அந்த இடமே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் வந்துட்டு பாயிண்டடா அரசியலை பண்ணாரு, தெளிவா பண்ணாரு, துணிவோட பண்ணாரு. இவர்கிட்ட அது எதுவே கிடையாது. அவர் பிஜேபியை பார்த்தெல்லாம் பயப்படலாம் செய்யல, பேசாதெல்லாம் இருக்கல, அவரெல்லாம் பேசுறாரு. இவர் அப்படி கிடையாது. இவர் பயப்படுறாரு, அப்சல்யூட்டா பயப்படுறாரு. திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா இவருடைய சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். 2வது கரூருக்கு பிறகு அதெல்லாம் கொள்கை எதிரியாவது புடலங்க எதிரி. நீங்க வேணா பாருங்க, இவர் வந்து அந்த கூட்டணியில சேர்றாரா இல்லையா பாருங்க. இல்ல இப்போ அவர் வந்து அதிமுகவே பாஜகவே விமர்சிக்காம திமுக மட்டும் விமர்சிக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா நம்ம பார்க்க முடியாது. இல்லைங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னத்துக்கு? அரசியலுக்கு கரெக்ட், ஓகே. தமிழ்நாட்டுக்கு அதில் என்ன பலனு? நீங்க ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல்னால தமிழ்நாட்டுக்கு என்ன பலனு சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு பலன்னா ஃபர்ஸ்ட் அவர் கட்சியை ஸ்ட்ராங்கா பிட்ச் பண்ணணும், அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ பலன் பண்ண முடியும். சோ அவர் அந்த முயற்சியில தானே அவர் இருப்பாரு. இல்ல எங்க இருக்கிறாரு? இல்ல இப்போ ஒரே நேரத்துல எல்லாரையும் எதிர்த்து எல்லார்ட்டையும் எதிர்க்க சக்தி இருக்கான்னு தெரியல, எல்லாரையும் எதிர்த்து வம்பு பண்ணா அவரால் அரசியல் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎம்கேவை எதிர்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா உருவானதுக்கு அப்புறம் மற்ற கட்சிகளை எதிர்க்கலாம்னு கூட அவரோட நிலைப்பாடு. ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் கிடையாது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இப்ப வளரும் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் அக்ரெசிவா ஃபைட் பண்ணலாம். அந்த அக்ரெசிவ் இதெல்லாம், அந்த நடிப்பு அதெல்லாம் இருக்கட்டும். எம்ஜிஆர் மற்றவர்கள் இப்படிலாம் வந்து ஊன்னு கத்தல, மைக்கு பேரு, அது பேரு ஒலிபெருக்கி. இவர் முன்னாடி இது அதுக்கு மேலே ஒரு பெருக்கிறாரு. இவர் இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா, உங்க கட்சியை பலப்படுத்தணும், ஒத்துக்கிறேன். என்ன செஞ்சிருக்கீங்க 2 வருஷத்துல? அந்த இடத்துல ஈரோட்ல நீங்க பேச வரீங்க, எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களான்றீங்க. அங்க ஏற்பாடு பண்ணவங்க யாரு? அங்க உங்களுடைய மாவட்ட செயலாளர் இல்லையா? அவங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் இல்லையா? ஒரு 4 பேரோட பேரை சொல்லலை அப்படின்னா உங்க கட்சி எங்க மக்கள்கிட்ட போச்சுன்னு நீங்க நம்புறீங்க? அது சொல்லுங்க. எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரு? ஏன்னு கேட்குறேன். நான் சொல்றேன், விஜய்க்கு யாருன்னே தெரியாது. எனக்கு இது ரொம்ப இன்டிமேட்டா தெரியும். எல்லாம் புஷியானது எழுதி கொடுத்தா ரசிகர் பண்ற ஆட்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப இவர் ஒருத்தர் போனாரு, போன உடனே ஒரு அரசியலுக்கே ஒரு அத்தாட்சியோட ஒரு செங்கோலை தூக்கி கொடுத்து விட்டாரு. ஜனநாயக அரசியல்ல செங்கோல் கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த கட்சியை மக்கள் மத்தியில் ஆழமா போகணும்னா முதல்ல இவருடைய பேச்சு, இவருடைய ரசிகர் கூட்டத்தை தாண்டி போன மக்கள் கிட்ட, அதுல நேத்து எதுவும் இல்லை, அவ்வளவுதான். இல்ல அதுக்குதான் இப்ப செங்கோட்டையன், இப்ப நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஆட்களை கொண்டு வராங்க. இன்னும் இந்த பயிற்சி பாசறைகள் உருவாக்குறோம், மக்களை நேரடியா நெருங்க போறோம். உருவாக்கிட்ட உடனே இன்னொரு இன்டர்வியூ எடுப்போம். நம்ம தான் வாரம் எடுக்கிறோமே, அப்ப எடுப்போம். அதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாதுன்னு இல்லைங்கய்யா. இவங்க முதல்ல அந்த ரசிகர் மன்றத்தை இவங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இயக்க முடியாது. விஜயே கெஞ்ச வேண்டியது இருக்குடா, இறங்குனா எப்ப இறங்குடா நான் முத்தம் தரேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கெஞ்ச வேண்டியது இருக்குது. இவங்க சொன்னா இறங்கிடுவாங்களா அவங்க? ஓகே சார், கடைசி கொஸ்டின். இப்போ அதிமுகவை தான் வந்து டிவிக்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு பலரும் சொல்றாங்க. அதுக்கான பாதையில தான் விஜய் பயணிக்க தான். யாரு பலர் சொல்லுங்க. இல்ல நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா நேற்று புதிய தலைமுறை டிபேட் கூட அதை ஒத்த டிபேட்டா தான். அதான் எல்லாம் வந்துட்டு காத்தால இருந்துட்டு அவங்க வந்துட்டு ஏன் டெலிகாஸ்ட் பண்றாங்க? எல்லா தொலைக்காட்சிகளும் விஜய் வந்துட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டுறதுல இருந்துட்டு மீட்டிங்ல பேசுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஏன் டெலிகாஸ்ட் பண்றாங்க? ஒரு வேலை அது கொடுத்துட்டாங்க, அதை அவங்க பண்றாங்க. ஸோ அப்படிதான் இங்க எல்லாமே நடக்குது. அதனால அது வேற விஷயம். விஜய் பேசினாரு, இது மக்கள்கிட்ட எவ்வளவு போச்சு, அவ்வளவுதான் நம்மளுடைய பேச்சு.
இது மக்கள்கிட்ட எதுவும் சென்று சேரல. திட்டவட்டமாக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ரெண்டாவது, கொள்கை ரீதியான ஒரு மனிதர் விஜய் கிடையாது. அவர் ஏமாத்த நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் திமுக வில்லனா காட்டி தன்னை ஹீரோவா வளர்த்துக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. இது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்க. இல்ல இப்போ எம்ஜிஆரோட ஸ்டேட்மெண்டான திமுக தீய சக்தி, தாவேக தூய சக்தின்னு ஒரு காயின் பண்றாரு. அது எல்லாமே அப்படியே ஒரு ஏடிஎம்கே என்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிச்சோ அதை தானே அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் கரூர்ல மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிடுவாரோ வீட்டுக்கு? இது எம்ஜிஆர் டிவி தானே. எம்ஜிஆர் கரூர் மாதிரி ஒரு சம்பவம் அவருடைய கூட்டத்தில் நடந்துச்சுன்னா விட்டுட்டு ஓட்டு வரும். நீ தீய சக்தின்னு யாரை சொல்றியோ அவங்க வந்துட்டு 2 மணிக்கு அந்த முதலமைச்சர் வந்துட்டு பார்க்குறாரு, அந்த மக்களை கேட்குறாரு, பேசுறாரு, ஆறுதல் சொல்றாரு, போதா குறைக்கு 10 லட்சம் அறிவிக்கிறாரு. அவர் 10 லட்சம் அறிவிக்கலன்னா நான் 20 லட்சம் அறிவிச்சிருக்க மாட்டேன். அது தெரியும், தெரிஞ்சுக்காத. நீ தூய சக்தி அந்த இடத்த விட்டு ஓடிட்டிய. இப்போ மக்கள் யாரை எதிர்பார்ப்பாங்க? தூய சக்தியா தீய சக்தியா? சரி, எல்லாத்துக்குமே அத்தாட்சி வந்துட்டு ஆக்ஷன். எத்தனை முறை திமுக ஜெயிச்சிருச்சு. இதே எம்ஜிஆர் தான் சொன்னாரு, ஜெயலலிதா தான் சொன்னாரு. திமுக ஜெயிக்கவே இல்லையா? இல்லை ஜெயலலிதா தான் தோக்கவே இல்லையா? தோத்துருக்குறாங்கல்ல. ஜெயலலிதாவே கூட தோத்துருக்குறாங்கல்ல. அப்புறம் என்ன? 2001 ஜெயிக்கிறதுக்காக ஒரு கட்சி தலைவரையும் போய் பார்த்தாங்கல்ல. ஜெயலலிதாவும் சசிகலாவும் டெல்லி வரைக்கும் போனாங்கல்ல பைய தூக்கிக்கிட்டு. அதனால இவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில வந்துட்டு அப்படியே கிளீன் பண்ணி இவருக்கு தெரில, அதே ஒரு பேசுறாரு, கிளீன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஆட்சி தான் இருக்குது. அப்போ அவ்வளோ எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா சொல்லி எல்லாம் பண்ணிட்டு ஏன் 2021 போயிட்டு விஜய் ஓட்டு போட்டாராம் டிஎம்கே சைக்கிளில் போய்? இப்போதான் அவர் தெரிஞ்சிருக்கும், 2 வருஷமா தான் ஒரு தீய சக்தி. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் எனக்கும் திமுகவுக்கும் எந்த இதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் தீய சக்தின்றதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் எனக்கும் திமுகவுக்கு நான் வரப்பு தகராறா வாய்க்க தகராறு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டாரு. ஆனா அதிமுக விஜய்கிட்ட இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணுமா? கட்சி வந்து இவரு அதிமுக இடத்தை தான் இவர் எடுக்க பாக்குறாரு. கூட இருந்தவனை தூக்கி வெளியில போட்டுட்டு வெளியில இருக்கிற ஒருத்தருக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஈஸியா தூக்கி போட்ட மாதிரி பேசினார். இவ்வளவு காலம் நீங்க விஜயை பத்தி நீங்க பேசுறீங்களா? விஜய் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாரா உங்களுக்கு? ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தது தவிர சொல்ல வர. அப்ப நீங்க எச்சரிக்கையா இருக்க வேணாம். அவர் உங்ககிட்ட வரணுமா, நீங்க அவர்கிட்ட போகணுமா? உங்ககிட்ட இருக்கிற ஆளெல்லாம் நீ தூக்கி வெளில போட்டீங்க. வெளில போட்டு அவனும் நின்று உடனே டெபாசிட் எடுக்க வைக்கிறான். நீ வந்துட்டு விஜய் வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற. விஜய் என்ன சொன்னாரு? களத்திலே நீ இல்லைன்ட்டார், காலி. இப்ப என்ன பண்ணுவ? அதிமுக ஏன் இன்னமும் விஜய் விமர்சிக்க பயப்படுறாங்க? இல்ல பயப்படலாம் இல்லைங்க, விசாரிப்பாங்க. அப்படியே ஆரம்பிக்கலையா? அவருக்கு எங்களை சொல்வதாக இருந்தால் முளைச்சு 3 வேளை விடலன்னு ஆரம்பிச்சிட்டாருல அண்ணன் ஜெயக்குமார். முளைச்சு 3 வேளை 3 இலை அப்படின்லாம் ஆரம்பிச்சுட்டாரு அவரு. ஆரம்பிப்பாங்க, இதுக்கு மேல ஆரம்பிப்பாங்க. இனிமேல் அக்ரெசிவா விஜய் டீல் பண்ணுவாங்க. ஆமா, இதுக்கு மேல இல்லைன்னா சொரணை இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால வந்துட்டு முதல்ல நாளைக்கு கத்தால வந்துட்டு ஆர்பி உதயகுமார் அறிக்கை விடுவாரு. பத்திரிகையாளர்களை சந்திச்சு விஜய் நாளைக்கு அவர் வாங்குவாங்கன்னு வாங்குவாரு. ஏன்னா அங்கதான் ரொம்ப தழுவுனது. அதனால அங்க இருந்து ஆரம்பி நான் கடைசியா பாத்துக்கிறேன். எடப்பாடிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்ல, நான் கடைசியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவார். அவங்க விஜய் கூட்டணிக்கு வருவாருங்கிறத ரொம்ப இன்னும் வரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுல தப்பு ஒன்றும் இல்லை. பாருங்க அது என்ன ஆகுதுட்டு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களும் ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி.